சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி, பாகமிரானாய் போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி. இன்று பிரதோஷ காலம். இந்த பிரதோஷத்திலே ஆணாகி பெண்ணாகி அர்த்தநாரீஸ்வரருக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் ஒவ்வொரு பிரதோஷமும் நந்திக்கும் சிவலிங்கத்துக்கும் பூஜைகள் நடக்குது. இந்த ஆணாகி பெண்ணாகி அர்த்தநாரீஸ்வரர் ஐயாவும் அம்மாவும் என் தலைமையில் அமர்ந்து ஆணாகி பெண்ணாகி அர்த்தநாரீஸ்வரர் ஜடாமுடி தரித்தாங்க. ஜடாமுடி தரித்து அம்மாவுடைய பிரத்யங்க தேவடைய அருள்வாக்கும் சுனோட ஆதிக்கம் கொண்டு நான் அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஆலயத்தில் இந்த ஜடாமுடி தரித்திருப்பதனால அந்த ஜடாமுடி நான் என்ன அம்மாவுடைய உத்தரவாகவும் ஐயாவோட உத்தரவை கேட்டு அந்த ஜடா போட்டிருந்த முடியை ஆணாகி பெண்ணாகி இருக்கிற முடியை நான் அம்மாவுடைய உத்தரவு கொண்டு வேண்டுகோளை இணங்கி நான் முடியை இறக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஜடாமுடி போட்டு இருக்கலாம், ஆனால் என்னுடைய பூஜையில் பார்த்திங்கன்னா ஜடாமுடி போட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அருள்வாக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு அமைதியாக உட்காந்தா பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து வேலைகளுமே செஞ்சிட்ருக்குறோம். அபிஷேகமாக இருக்கட்டும், அலங்காரமாக இருக்கட்டும், வேள்வி பூஜையாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு இங்கே அபிஷேகம் அலங்காரம் ஆகிட்டுருக்கு. அனைத்தும் நம்ம செய்கிறோம். அது மட்டும் இல்லை, வேள்வி பூஜைகள் செய்கிறேன். கருவறையில் ஐயனுக்கு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணாலே 2 மணி நேரம் ஆயிடுது. அப்போ அந்த கருவறையில் பார்த்திங்கன்னா அந்த அபிஷேக அலங்காரம்லாம் மண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கரங்கள், வெப்பங்கள் தாங்க முடியல. பிரத்யங்க தேவியுடைய அபிஷேகம் செய்யக்குள்ள அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படியே பிச்சுக்குது, தலையெல்லாம் ஒரே அந்த ஒரு இறுக்கமாக இருக்கிறனால அப்புறம் ஐயாட்ட உத்தரவு கேட்டு குறிப்பிட்ட காலம் நம்ம அமைதி கொண்டு உட்கார்ற காலம் சில காலம் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது, இன்னும் வயசு இருக்குது. நம்ம காலத்தில் இன்னும் ஓடி ஆடி ஆன்மீகத்தை கருத்தொண்டு செய்யணும், அடியாராக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் திருமுடி காணிக்கையாக கொடுத்துட்டேன் ஈஸ்வரனுக்கு, அம்மாவுக்கே கொடுத்துட்டேன் காணிக்கையாக என் முடியை. அதனால தான் சடாமுடி எனக்கு இருந்தது. அந்த சடாமுடியை இறைவனுக்கே நான் காணிக்கையாக கொடுத்து, என் மேல் நீங்கள் இருந்தால் போதும், அருள்வாக்கு நல்ல வழியில் சொன்னால் போதும். இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேரை வச்சு இயக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பின்னணியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தர் இயக்கிட்டு இருக்கிறாங்க. அது விஐபியாக இருக்கலாம், பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம். ஒரு ஆலயத்தை நிர்வகிட்டுருக்கிறாங்க, பிரபலமாகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஆலயம் அப்படி கிடையாது. தனிப்பட்ட இன்றைக்கி ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஆலயத்தில் எங்களுடைய இடத்துலையே என்னுடைய தகப்பனார் கொடுத்த இடம், தந்தையுடைய பூர்வீக இடத்துல தோட்டத்தில் கட்டிருக்கோம் கோயில். இந்த தோட்டத்தில் கட்டின கோயில் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் யாரும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். அவங்க கொடுத்த அந்த இடத்த இடமா கொடுத்தாங்க. அது என்னோடய அருள்வாக்காலையும் மக்கள் வருகின்ற மக்களுக்கு நல்ல வார்த்தை. அருள்வாக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும், அருள்வாக்கு சொல்கிறாங்க எப்படி சாமி ஒருத்தர் மேலே உட்காந்து சாமி சொல்லுமா, அதெல்லாம் பொய், வேணே ஆடுறாங்க அப்படின்னா அது மாதிரி நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்காதீங்க. பழிதன்மைன்னு சொல்கிறது, நாவு பழிதன்மைன்னு சொல்லுது. சித்தர்கள் வாக்கு பழிக்குன்னு சொல்லுவாங்க, நல்லோர் வாக்கு பழிக்குன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நம்புங்க. அருள்வாக்குங்கிறது அப்புறம். நீ அருள்வாக்கு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறையா பேர் ஏமாத்து பித்தலாட்டம் ஒருத்தருடைய பேரை கெடுக்கிறாங்கல்லாம். நீங்கள் ஆடம்பரம், அழகு, பரவச நிலையை அடைவது அப்படின்னு சொல்லி நிறைய பித்தலாட்டம் நடக்குது. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. அடியாருக்கு அடியாராக இருந்து இறைவனை வழிபடுறோம். சின்ன குழந்தையிலேருந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆன்மீக வழிபாடு ரொம்ப பிடிக்கும். தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், வேள்வி பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசைகள் இருந்தது. அந்த ஆசை இப்போ நிறைவேற்றிருக்குது. அவ்வளோதான் விஷயம் சொல்லுவேன். நான் ஆசைப்பட்டது சாமி மேலே தான். ஒரு கோயில் கட்டணும், பிடிக்கணும், நல்லபடியாக நடத்தணும், வருகின்ற மக்களை ஏமாத்தணும்னு சொல்லி இல்லை. அந்த அருள்வாக்குங்கிறத பற்றி நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. நீ உலகத்தை பற்றி காசுக்காக 5000 10,000 20,000 சொல்லி பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. காணிக்கு அதிகம் வாங்குறாங்க. அருள்வாக்குன்னு பேரில் பார்த்திங்கன்னா நிறையா பணம் அமௌண்ட் வாங்குறாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. குருதட்சணைங்கிறது அவங்க வயசு தகுதிக்குள்ளே பணத்தை கொடுக்குறாங்க. அந்த தகுதிக்குள்ளே பணமே இல்லைனாலும் நான் என்ன பண்ணுறேன், இலவசமாக சொல்கிறேன். அருள்வாக்கு அமௌண்ட் இல்லைனாலும் என்ன பண்ணுறாங்க, காணிக்கே இல்லைம்மா நான் வந்துட்டேன், காணிக்கலைன்னா அதுக்குன்னு அனுப்பிச்சிட முடியுமா கோயிலுக்கு வந்தவங்கள? சரி, அருள்வாக்கு கேட்டு அம்மாவோட என்ன சொல்கிறாங்க உபதேசம் கேட்டு நல்லா இருக்கும்போது அம்மாவுக்கு செய்யுங்கன்னு சொல்லிவிடுவேன்.
அதனால் நிறைய பேர் இந்த யூடியூப்பாக இருக்கட்டும், வெளியே செய்திகளாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மனசை புண்படுறதை நிறுத்துங்க. பொய்யா சொல்கிறாங்க, பித்தலாட்டமாக சொல்கிறாங்க, வீணான தவறான வழியில் போய் சம்பாதிக்கிறாங்க. பின்னணி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபிங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் ஒரு ஒரு வாத்தியார் தப்பு பண்ணாங்கன்னா எல்லா வாத்தியாரையும் குறை சொல்ல முடியாது, சொல்லுங்களா? அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி இப்போ தப்பு பண்ணால் எல்லா அரசியல்வாதியும் சொல்ல முடியுமா? ஒரு அரசாங்க அதிகாரி தப்பு பண்ணால் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அது மாதிரி அருள்வாக்குங்கிற பேரில் நிறையா பெண்கள் பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு வேணே சாமி ஆடுறன்னு சொல்லி பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஆலயத்தை நினச்சிக்காதீங்க. மங்கள பிரத்திங்காதேவி ஆலயம் பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி நேரத்துலாம் கோயில் கட்டல. 10 நாளில் நான் சாமியார் ஆனேன், 3 மாதத்தில் சாமியார் ஆனலாம் கிடையாது. நாங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஆரம்பித்து 23 வருஷங்கள் ஆச்சு. அது மாதிரி 23 வருஷமாக அந்த ஆலயத்தை நிறுவிட்டுருக்குறோம். எல்லா இறைவனையும் வச்சு பூஜை பண்ணுறோம், வேள்விகள் பண்ணுறோம். மக்கள்கள் எல்லா ஊர்லேருந்தும் வராங்க. அதனால் எப்படி ஒரு ஜாதக பலித்தன்மை ஆகுதோ, இப்போ ஜாதகம் கட்டம் போட்டு ஜாதகம் பார்க்குறவங்க அப்போ பொய்யா? நான் கேட்குறது என்னன்னா, சரி அருள்வாக்கு பொய், வேணும்னு சாமி ஆடுது பொய், அப்போ ஜாதகமே பொய்யா? எனக்கு ஜாதகம் பார்க்குறவங்களாம் பொய்யா? ஊருக்கு 4 ஜாதகரங்க இருக்காங்க, ஊருக்கு 100 ஜாதகரங்க இருக்காங்க, அதெல்லாம் பொய்யா இருக்குமா? அதெல்லாம் முன்னோர்கள் வழிவகுத்த அந்த கிரகங்களை கணித்து, கட்டங்களை கணித்து இன்றைக்கி ஜாதகம் சொல்கிறாங்க. அப்போ ஜாதகம் உண்மைன்னா இன்றைக்கி ஒரு இறைவனுடைய செயல்பாட்டில் நல்ல வார்த்தை, நாவலை சொல்கிற வார்த்தை பலிக்குது. அதுதான் சொல்ல முடியும். நல்ல வார்த்தை பேசணும், நல்ல வழி காட்டணும். அந்த வார்த்தை பலிதன்மைக்கு தான் அருள்வாக்குன்னு அர்த்தம். நம்ம மனசில் என்ன படுதோ ஆண்டவன் நமக்கு மனசை சொல்லி, நீ நல்லா இருப்பப்பா, உனக்கு குழந்தை பாக்கி இருக்கும்பா, உனக்கு நோய் தீருமான்னு சொன்னாவே சிலருடைய வார்த்தைகள், அதோட இந்த வார்த்தை பலிக்கும். அதை சித்தர்கள் வாக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் அந்த நாவலை அந்த வார்த்தை அமையாது. நல்லது சொன்னால் நல்லது நடக்கும், கெட்ட சொன்னால் கெட்டது நடக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம நடக்காது. 100ல் 1, 1000ல் 1, லட்சத்தில் 1 மாதிரி இருக்கவங்க தான் அல்வாக்கு. அதில் நிறைய பேர் இப்போ அல்வாக்குன்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஊருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஊருக்கு சொல்ல ஆரம்பித்து நிறையா பேர் தெய்வத்தை வச்சு பொய்யாவும் சொல்கிறாங்க. அதை வச்சு மற்றவங்களையும் குறை சொல்லாதீங்க. அதனால் இந்த பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாடு, இந்த பிரதோஷ காலத்தில் ஆணாகி பெண்ணாகி அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுங்க. அம்மையப்பன் இல்லை உலகம் இல்லை, ஆண் இல்லை பெண் இல்லைன்னா உலகம் இல்லை. அந்த ஆணும் பெண்ணும் உலகத்தில் வாழ்ந்தாதான் வம்சங்கள் விருத்தியாகும், குடும்பம் விருத்தியாகும், மக்கள் தொகை விருத்தியாகும். அந்த மக்கள் வாழ்வதற்கு அந்த ஒரு சக்தியை, பலத்தை அந்த கொடுக்குறது யாருன்னா கடவுள் தான். நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி. மக்கள் இல்லைன்னா அப்புறம் கடவுள் எங்கே இருக்கார்? உலகத்தில் மக்களை படைத்தார் ஆண்டவன். அந்த மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. ஆலயத்துக்கு போய் நன்றி கடனை செலுத்துகிறாங்க பகவானுக்கு. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, பரவாயில்ல, பூக்குது, காய்க்குது, நிறங்கள் கொடுக்குது, இதெல்லாம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி தான் மக்கள் வாழ்கிறாங்க. உலகத்தில் மக்களே அழிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? அதனால் கடவுள் இல்லாத மனிதன் இல்லை, மனிதன் இல்லாத கடவுள் இல்லை. அதனால் எப்போயுமே ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லி அன்றைக்கி அதெல்லாம் சொல்லியிருக்காரு, சிவன் சொல்லியிருக்காரு, எண்ணில் இடபாகம் முயால் கொடுத்தேன்னு சொல்லி. அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் தான் வாழ்க்கை. அதனால் இறைவன் வழிபடுறவங்க உலகத்தில் நான் சன்னியாசி ஆகிட்டேன், பிரதேசி ஆகிட்டேன், நான் அது வேறு. ஆனால் இல்லத்திலிருந்தே ஒரு ஆன்மீகத்தை வழிபடுவது சிறப்பு. இல்லத்திலிருந்தே ஒரு கோயில் கட்டி பூஜைகள் பண்ணுவது சிறப்பு. இது தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த பிரத்திங்காதேவி அம்மா ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி உங்கள்கிட்ட பேசுகின்றேன். அதனால் நல்ல வழி நல்ல பாதை யார் கட்டுறாங்களோ அவங்க பின்னால் போங்க. தீய வழியும் பொய் சொல்கிறவங்கள உங்களுக்கே தெரியும். தேவையில்லாத பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அல்வாக்குங்கிற பேரில் பார்த்திங்கன்னா நிறையா பொய் சொல்கிறாங்க, பொய் புரட்டு சொல்கிறாங்க. சாமி அப்படி ஆடுது, இப்படி ஆடுது, சாமி அது சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அல்வாக்கில் எனக்கே ஒன்றும் புரியல. அதனால் ஆட்டு மந்தையாக இல்லாமல், நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஆட்டு மந்தையாக இல்லாமல் நல்ல ஜாதக முறையில் நல்ல அருள்வாக்கு நிதானமாக நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி யார் அருள்வாக்கு சொல்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க. அவங்ககிட்ட போங்க. வீணாக காசை செலவு பண்ணாதீங்க, வீணாக ஏமாறாதீங்க. ஓம் சக்தி. சக்தி பாரதி அம்மா. மகாசக்தி மகாரூபிணி. ஓம் நம சிவாய.
நம சிவாய.
அகமாகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. எம்பெருமானையே போற்றி. ஓம் சிவாய நமக.